Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். கோவை நிலவரம் எப்படி சார் இருக்கு? ஈஸி ஃபார் அண்ணாமலையா இல்லை மிக கடுமையாக போட்டி இருக்குமா சார்? சக்தி கேந்திரான்னு ஒன்று இருக்கான், மண்டல கேந்திரான்னு இருக்கான், என்னென்னவோ கேந்திரா இருக்கு. பூத் கமிட்டியில் ஆள் இருக்கா? ஓபிஎஸ்ஐ எதிர்த்து 5 ஓபிஎஸ் மிக கடுமையாக ஒரு போட்டி கொடுக்குறாங்க. ஏன் சார் இந்த அளவுக்கு ஓபிஎஸ்க்கு நெருக்கடி கொடுக்குறாங்க சார் அதிமுக தரப்பும்? தேர்தல் வந்துட்டாலே பழகின நட்பு, பாசம், முன்னாள் நண்பர் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சாமதான தண்ட பேதம் இதையெல்லாம் கடந்து அடின்னு அடிக்கிறது தான் தேர்தல். திமுக நிர்வாகிகள் விலை போய் விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். நயினா நாகேந்திரன் கிட்டையா? ஆமாம், இந்த முறை என்னை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், எம்எல்ஏ தேர்தல் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள், இதுதான் டீல். நயினா சொல்லியிருக்காரா? ஆமாம். துரை வைகோ பேசிய பேச்சு யதார்த்தத்தை மீறி நேரு ரொம்ப அடக்கமாக இருக்கார், அமைதியாக இருக்கார். வழக்கத்தை மீறி அவரோட இயல்பு யாராவது சும்மா அப்படி லைட்டாக இக்னைட் பண்ண பற்றிக்கிட்டு எரிவார். அதை சொல்லியிருக்கார். வைகோ மீது இருக்கிற மரியாதையால் நான் சும்மா இருக்கிற தம்பி போயிட்டு வந்துட்டேன். நீங்கள் என்ன போடுறீங்க? 6 எம்எல்ஏவாக இருக்கணும், 2 எம்பியாக இருக்கணும், 8% வாக்கு வங்கி வைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறேன். அப்படின்னா பாமகவுக்கு மாம்பழம் கிடைச்சிடக்கூடாது, வாசனுக்கு சைக்கிள் கிடைச்சிடக்கூடாது, டிடிவிக்கு குக்கர் கிடைச்சிடக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் பாஜகவுடைய அணியில் இருந்தால் எல்லாம் கிடைக்கும், பாஜகவுடைய எதிரணி இருந்தால் எதுவுமே கிடைக்காது. ஒரு நட்சத்திர அந்தஸ்து வேட்பாளர் நிற்க வேண்டியது பாஜக சார்பில் பாண்டிச்சேரியில் சின்ன தொகுதி தானே. அங்கே கூட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிற்க முடியலையே. என்கிட்ட காசு இல்லைங்கிறாங்களே சார். ஏழை தாயின் மகன் மோடிக்கு செலவு செய்கிற பாஜக, ஏழை விவசாயி மகன் அண்ணாமலைக்கு செலவு செய்கிற பாஜக, இந்த இந்திய நாட்டினுடைய நிதியமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் செலவு செய்யாதா? ஜூன் 4ஆம் தேதி முடிவுகள் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தான். தமிழின் முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் களம் பரபரப்பாயிடுச்சு. எல்லா வேட்பாளர்களும் தொகுதிக்கு போயிட்டு மிக தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக உங்ககிட்ட இந்த ஸ்டார் தொகுதிகளை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். குறிப்பாக நான் கோவையிலிருந்தே ஆரம்பிக்கிறேன். கோவையில் பாஜகவினுடைய மாநில தலைவர் திருமிகு அண்ணாமலை அவர்கள் போட்டி போடுறாரு. குறிப்பாக அவருக்கு டஃப் கொடுக்கும் விதமாக அதிமுகவை சேர்ந்த சிங்கை ராமச்சந்திரன் அவர்களும் மிக கடுமையாக போட்டி கொடுக்குறாரு. திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஏற்கனவே அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர் செந்தில் பாலாஜி கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் கணபதி ராஜ்குமார் அவர்கள் வேட்பாளராக போடப்பட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. கோவை நிலவரம் எப்படி சார் இருக்குது? ஈஸி ஃபார் அண்ணாமலையா இல்லை மிக கடுமையாக போட்டி இருக்குமா சார்? அண்ணாமலைக்கு ஈஸியா கடுமையா அப்படின்றதுக்கு இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு பிரபல நாளிதழில். அதில் ஒரு 3 லைன் படிக்கிறேன், அதில் கேள்வி கேளுங்க, பதில் சொல்கிறேன். அட்டெண்டன்ஸ் எடுத்தால் ஆள் இல்லை, தினமலரில் அதிர்ச்சியில் அண்ணாமலை. முதற்கட்ட தேர்தல் செலவுக்கான பண பட்டுவாடா செய்வதற்காக நேற்று முன்தினம் கூட்டம் நடந்துள்ளது. அது உள்ள வர செய்தி. சக்தி கேந்திரா நிர்வாகிகளை அழைத்து பூத் கமிட்டி உறுப்பினர்கள் வரிசைப்படுத்தி பணம் கொடுப்பதற்காக அண்ணாமலை நியமித்துள்ள நிர்வாகிகள் பட்டியல் கேட்டுள்ளனர். அவர்கள் கொடுத்த பட்டியலை வைத்து ஆட்களை அழைத்த போது பலரையும் காணவில்லை. ஒவ்வொரு பட்டியலாக வாசிக்க பெயர்கள் இருந்ததே தவிர உண்மையில் ஆட்கள் இல்லை. விசாரணையில் பாதிக்கும் மேற்பட்ட பூத்களுக்கு போலியாக பெயர் சேர்த்ததை நிர்வாகிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஒன்னாச்சா? அடுத்து, கோவையில் பாஜக மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்ட ரமேஷ்குமாருக்கு இந்த பூத் கமிட்டி குழப்பங்கள் பற்றி எதுவும் தெரியாது. இதற்கு முன்பு பாலாஜி உத்தம ராமசாமி இருந்தபோதுதான் அவரை ஏமாற்றி பூத் கமிட்டிகளில் போலியாக ஆட்களை சேர்த்துள்ளனர். அதை வைத்து தேர்தல் நேரத்தில் பணத்தை சுருட்ட பார்த்துள்ளனர். அதாவது இதெல்லாம் எதிர்கட்சி இல்லை, சொந்த கட்சிக்குள்ளேயே அந்த கட்சியில் இருந்ததாக இந்த கோவை கட்சி நிர்வாகிகளின் இந்த உள்ளடி வேலையில் அதிர்ச்சி அடையுள்ளது அண்ணாமலை தரப்பு. சார், அதாவது நீங்க சொல்றதை பார்த்தா அப்போ இந்த சக்தி கேந்திராங்கிறது பாஜகவுடைய பூத் கமிட்டி கூட்டம். பூத் கமிட்டிக்கே ஆள் இல்லையா கோயம்புத்தூர்ல? அதாவது சக்தி கேந்திரான்னு ஒன்று இருக்கான், அதுக்கப்புறம் மண்டல கேந்திரான்னு இருக்கான்,
என்னென்னவோ கேந்திரா இருக்கு, ஆள் இருக்கா? பூத் கமிட்டியில் ஆள் இருக்கா? சார் கோயம்புத்தூர்ல நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம், கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் ஆள் போட்டோம்னு அண்ணாமலை பல முறை பேசியிருக்காரு. இருந்தாலும் பூத் கமிட்டிலேயே ஆள் இல்லைன்னு தினமலர்லேயே செய்தி போட்டிருக்காங்களே சார். அவர் இந்த தேர்தல் போட்டியிடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னார். ஆமாம், தலைக்கு மேலே வேலை இருக்குன்னு சொன்னாரா? லெஃப்ட் மாதிரி எல்லா தலைவர்களையும் ஜெயிக்க வைக்க போறேன்னு சொன்னார். அப்புறம் ஒரு வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு மறுநாளோ அதுக்கு முந்தின நாளோ கோயம்புத்தூரில் கோணியம்மன் அப்படின்னு ஒரு சாமி கும்பிட்டுட்டு வந்து என்ன சொன்னார், நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படலன்னாரு. ஆமாம், மக்களுக்காக வேண்டிக்கிட்டேன்னு சொன்னார். அப்போ என்ன அர்த்தம்? தேர்தலில் போட்டியிடல, ஜெயிக்கணும்னு விரும்பலை, கடைசியில் என்ன நிலைமை யதார்த்தம் தெரியுதா? சில தினங்களுக்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி என்ன பேசினார், இங்கே மோதல் வந்து எங்களுக்கும் திமுக மட்டும்தான், முதல்ல பூத் கமிட்டிக்கு ஆளை போடுங்கப்பா, அப்புறம் வாங்கப்பா, அப்புறம் வந்து நில்லுங்கப்பான்னு சொன்னாரா இல்லையா? இன்னும் கலை யதார்த்தம் இதுதானே. அப்புறம் அவருக்கு வந்து கஷ்டமா சுலபமானு கேட்டால் என்ன நிலைமை? இதை விட உள்ளங்கை நெல்லிக்கனி போல் சொல்வதற்கு வேறு ஏதாவது செய்தி உண்டா? சார் உள்ளுக்குள்ளே பூத் கமிட்டிக்கே போடுற அளவுக்கு ஆள் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, தினமலர் செய்தியும் அதை தான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இன்றைய தேதியில் மற்ற தொகுதிகளுக்கு போய் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் செய்ய போகிறாரே சார். இல்லைங்க, ஆரம்பத்திலேருந்து இன்று வரை மீடியா மத்தியில் ஆட்சியில் இருப்பதால் மட்டுமே இந்த மீடியாவை கண்ட்ரோல் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. இவர் என்ன சொன்னார், எல் முருகன் மத்திய அமைச்சரான பிறகு இன்னும் 6 மாதங்கள் பொறுத்து கொள்ளுங்கள், மொத்த மீடியாக்களின் குடுமையும் எங்கள் கையில்னு சொன்னாரா இல்லையா? ஞாபகம் இருக்கா அந்த கோட்டு? இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. மீடியாவை மிரட்டி வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஒரு அமைப்பு. நந்தனத்தில் பிரதமர் மோடி சொன்னார்ல, சென்னை வந்து மழை வெள்ளத்தில் தத்தளிக்க போது, தூத்துக்குடி நெல்லை வெள்ளத்தில் தத்தளித்த போது இவங்க என்ன செய்து கொண்டிருந்தார்கள், திமுகன்னு மீடியா மேனேஜ்மெண்ட் செய்து கொண்டார்கள், வெள்ள பாதிப்பில் வந்து சரி செய்வதற்கு ஈடுபடவில்லைன்னு சொன்னாரா இல்லையா? அதை விட மோசமான கட்டமைப்பு தான் பாஜக. ஓகே சார். அதனால் தமிழ்நாடு முழுவதும் பாஜகவுடைய ஓட்டு வங்கி என்ன, இரட்டை இலக்கம் என்ன, இதெல்லாம் தொடப்போதா இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சு கொள்வதற்கு ஜூன் 4ஆம் தேதி வரை நாம் பொறுத்திருக்க வேண்டும். ஓகே சார். சார் குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஒரு அறிமுகம் இல்லாத வேட்பாளரை போட்டிருக்காங்களே, இதுக்கு என்ன சார் காரணம்? சிங்கை ராமச்சந்திரன் ஒரு தெரிந்த ஃபேஸு, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் மிக முக்கியமான பிரதிநிதித்துவம் உள்ள சமூகம், அதனால் வந்து ஓட் ஷேராகவும் நம்புகிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்வாக்கு இல்லாத நபரை போட்டிருக்காங்களே, என்ன சார் காரணம்? எப்படி செல்வாக்கு இல்லாத நபர் சொல்கிறீங்க? ஒரு முறை மேயராக இருந்திருக்கார். அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா இருக்கும்போது மேயராக இருந்தவர், 2 முறை கவுன்சிலர் இருந்திருக்கார். அப்புறம் எப்படி ஒரு செல்வாக்கு இல்லைன்னு சொல்ல முடியும்? ஒரு அண்ணாமலை மாதிரி நிற்கும் போது ஒரு அதுக்காக என்ன பண்ண முடியும்? ஒரு லீடர் நிற்கும் போது அவருக்கு எதிராக நிற்பவர் யாரு? ஒரு கார்த்திகேய சிவசானிபதியோ அந்த மாதிரியான ஒரு நபரை போட்டுருந்தா ஒரு கடுமையான ஒரு டஃப் இருந்திருக்கும்ல சார். அதான் சொல்றேன், நம்ம வந்து ஒரு ஜெயலலிதா நிற்கும்போது எதிராக நிற்க இங்கிருந்து ஸ்டாலின் அனுப்பியிருக்காங்களா என்னைக்காது? சுகவனம் தான் அந்த மாதிரி தான். இப்போ வந்து கலைஞர் போட்டிடும் போது எதிர்க்கு யார் நின்னாங்க? ஜெயலலிதா நின்னாங்களா? செங்கோட்டை நின்னாரா? பன்னீர்செல்வம் நின்னாரா? கிடையாது. அந்தந்த தொகுதியில் யார் வலிமையோ அங்கே நிறுத்துவாங்க, அவ்வளோதான். இறக்குமதியெலாம் செய்ய முடியாது. கணபதி ராஜ்குமார் அதிமுகவில் இருந்து திமுக வந்திருப்பவர், அதிமுகவில் மேயராக இருந்திருக்கிறார், 2 முறை கவுன்சிலராக இருந்திருக்கிறார், பெரும்பான்மை சமூகம் சேர்ந்த கவுண்டர்கள் சமுதாயம், அவ்வளோதான். அதிமுகவில் சிங்கை ராமச்சந்திரன், சிங்கை ராமச்சந்திரனுடைய தந்தையார் சிங்கை கோவிந்தராஜ், சிங்காநல்லூர் XMLA, 96 MLA, அவ்வளோதான். எம்எல்ஏவுடைய மகன், அவரும் இன்னொரு சமுதாயத்தின் தெலுங்கு பேசுகிற சமுதாயத்தினுடைய பிரதிநிதி. இப்படி தான் பார்க்க முடியுமே தவிர அண்ணாமலைக்கு இணையாக போட்டின்னா நீங்கள் யார் உதயநிதி தான் போய் நிறுத்தணும், இல்லை கனிமொழி தான் போய் நிறுத்தணும். அதனால் அது சாத்தியம் இல்லை. அதனால் அவர் வலிமையாக இருக்கிறாரா இல்லையான்றதை விட அங்கே இருக்கிற கட்டமைப்பு, முதல்ல பூத் கமிட்டியில் ஆள் இருக்காங்களான்னு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கேட்டார். அதுக்கு 2 நாட்கள் கழித்து இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது. இந்த நிலையில் வந்து தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்துக்கு போகிறாருன்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒரு சும்மா வீண் ஜம்மம் தான். சொந்த ஊரில் வந்து எப்படி நம்ம OPS 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் தான், அதிமுக ஒருங்கிணைப்பாளர் தான், ஜெயலலிதா இருக்கும்போதே முதலமைச்சராக இருந்தவர். அப்போது அவருக்கு என்ன நிலைமை இன்றைக்கி? உங்கள் பேட்டி எத்தனை முறை என்ன எடுத்திருப்பீங்க? ஓபிஎஸ் நான் என்ன மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். நீங்கள் என்ன கதியில் இருக்கார்? உண்மை தானே? நீங்கள் எடுக்கிற பாதை, தேர்தல் பாதை, எந்த பாதை, யாரை நம்பி எடுக்கிறீர்கள், எப்பேற்பட்ட கட்சியில் இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை? சுயேட்சை. ராமநாதபுரத்தில்
அதாவது பாஜக வந்து நம்மை விட்டு போகாத வரைக்கும் நாம பாஜக ஆதரிப்போங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தவர் ஓபிஎஸ். அவருக்கு ஒரு டீசெண்டான தொகுதி கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரே ஒரு தொகுதியை கொடுத்துருக்காங்க. அதுவும் தாமரை சின்னத்தில் போட்டி போடுங்கன்னு ப்ரெஷர் வேற பண்ணியிருக்காங்க. நிர்வாகிகள் கூட்டத்தில் அவன் போட்டியே போட வேணாம், ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தவர் சுயேட்சையாக போட்டி போடுறாரு ராமநாதபுரத்தில். ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னல் தான் அவருக்கு. தமிழ்நாட்டில் எப்படி கோயம்புத்தூர் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதியாக நீங்கள் கேள்வி கேட்டீங்களோ, அதை விட நட்சத்திர அந்தஸ்து பெற்றது தான் ராமநாதபுரம் ஓபிஎஸ். ஏன்னா தமிழ்நாட்டில் அதிமுக திமுக என்ற மாபெரும் 2 திராவிட கட்சிகள், அந்த கட்சியினுடைய தலைமையை அலங்கரித்தவர் ஓபிஎஸ். அந்த கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருப்பவர் ஓபிஎஸ். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் ஒரு பெரிய திராவிட கட்சியை நான் மீட்கப் போகிறேன், அந்த கட்சி என்னிடம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற நிலைமை என்ன பரிதாபம். பாஜகவில் இருக்கிற அண்ணாமலைக்கு பூத் கமிட்டி இல்லை, பாஜகவே நம்பி கொண்டிருப்பவருக்கு சின்னம் இல்லை, கட்சி இல்லை, சுயேட்சை. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது பாருங்க. ஓகே சார், அவரை எதிர்த்து ஓபிஎஸ்ஸை எதிர்த்து 5 ஓபிஎஸ் வந்து மிக கடுமையாக ஒரு போட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து எடப்பாடி செஞ்ச சதி அப்படின்னு வந்து ஒரு பையன் வந்து பேட்டி கொடுக்குறாரு. ஏன் சார் இந்த அளவுக்கு ஓபிஎஸ்க்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க சார் அதிமுக தரப்பும்? தேர்தல்னு வந்துட்டாலே அது பழி வாங்குவதற்கெல்லாம் வந்து பழகின நட்பு, அப்புறம் பாசம், முன்னாள் நண்பர் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதாவது சாம தான தண்ட பேதம் இதையெல்லாம் கடந்து அடின்னு அடிக்கிறது தான் தேர்தல். நீங்கள் கலைஞரும் எம்ஜிஆரும் எவ்வளோ நட்பாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், கலைஞரும் சிவாஜி எவ்வளோ நட்பாக இருந்தாங்கன்னு தெரியும். தேர்தலின் போது பழைய சம்பவங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களா மோதிக்கிட்டாங்கன்ற கேள்வி வரும். அந்த அளவுக்கு மோதல். அந்த மாதிரி தான் இதுவும். எடப்பாடி என்ன சொன்னார், நேற்று ஒரு கேள்வி கேட்குறாங்க எடப்பாடி கிட்ட, ஓபிஎஸ் வந்து மன்னிப்பு கேட்டால் நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு. அவர்கிட்ட போய் கேளுங்கிறாரு. ஓபிஎஸ் அப்படி சொன்னாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்று வரை அந்த மனநிலை அவருக்கு வரல. ஓபிஎஸ் ஏற்றுக்கணுங்கிற மனநிலை இபிஎஸ்க்கு வரல. அப்படி இருக்கும்போது 5 இல்லை 10 ஓபிஎஸ் கூட போடலாம். அந்த பெயரில் இருக்கிற குழப்பத்தால் வந்து ஓபிஎஸ் இல்லை. ஓபிஎஸ்க்கு வந்து உண்மையிலே அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு கிடையாது. அவர் வந்து பணத்தை செலவு செய்து தான் ஒரு தலைவராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஜெயிச்சா வாழ்க்கை, தோத்தா வாழ்க்கை இல்லை. சரி, அதுக்கு சம்பாரிச்சதில் ஒரு பெரும் பகுதியை செலவு செய்து மோதி பார்ப்போன்னு இறங்கியிருக்கிறாரு. நிலைமை மிக மிக கடினம் தான் சார். ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேனியை வந்து நின்றுருக்காங்க. ஏன்னா கடந்த முறை உடைய பையன் வந்து நின்னாரு. அதற்கு என்ன மாதிரியான வேலைகளை ஓபிஎஸ் பண்ணாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தேனி தொகுதியை டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட கொடுத்துட்டு ராமநாதபுரத்தை சூஸ் பண்ணியிருக்காரு. ஏன் சார் வந்து ஓபிஎஸ் அவர்கள் டிடிவிக்காக விட்டு கொடுத்துருக்காரு? தேனி அவருக்கு சேஃப் லேண்டு, எல்லா களமும் தெரியும். அப்படி இருக்கும்போது ராமநாதபுரத்தை சூஸ் பண்ணதன் காரணம் என்ன சார்? ஓபிஎஸ் அவர்கள் டிடிவிக்கு விட்டு கொடுக்கலாம். அவர் யாருக்கு விட்டு கொடுப்பாரு? யாருங்க ஓபிஎஸ்? டிடிவியால் உருவாக்கப்பட்டவர் தான். அப்புறம் பெரிய குளத்தில் ஒரு நகரசபை தலைவராக வந்த பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி டிடிவி அங்கே போய் நிற்கும்போது தான் இவர் அறிமுகமாகிறார். அதன் பிறகு அவருக்கு செய்த சேவைகள், அவர் செய்த தொண்டுகள், அதன் காரணமாகத்தான் 2001 அமைச்சராகிறார், முதலமைச்சராகிறார். அப்புறம் தேனியில் வந்து நீங்கள் டிடிவி கேட்டால் விட்டு தர மாட்டேன்னு சொல்ல முடியுமா? வேறு யாருக்கு விட்டு தர முடியும்? இன்று ஓபிஎஸ் அடைந்திருக்கிற ஏகபோக சுகவாசிக்கும் அவர்கள் மகன்கள் இருக்கிற அந்த உச்சபட்ச வாழ்க்கைக்கும் யார் அடித்தளமிட்டது? யார் காரணம்? டிடிவி. அப்புறம் அவர் கேட்ட விட்டு தராம அவர் நீங்கள் வந்து நீங்கள் போட்டியிடாதீங்க, எனக்கு வந்து வேலை செய்யணும்னு சொல்லாமல் இருந்தாருன்னு பாருங்கள். ஓகே சார், அதாவது டிடிவி அவர்கள் தேனியை விட சிவகங்கையை தேர்ந்தெடுத்தா இன்னும் கொஞ்சம் ரொம்ப வெற்றி வாய்ப்பு எளிதாக இருந்திருக்கும். ஏன்னா கடந்த முறை போட்டிட்டு 1.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 1.30 வரைக்கும் வாங்கியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தேனியை விட சிவகங்கை வந்து டிடிவிக்கு ரொம்ப சேஃப் லேண்டுன்னு எல்லா பத்திரிகையாளர்களும் பேசிக்கிட்ட போது தேனி எதுக்கு சார் சொல்லியிருக்காரு? தெரியல. அவங்களாம் நேரம், காலம், ஜோதிடம் இதெல்லாம் பார்ப்பவர்கள். ஏற்கனவே தேனியில் எம்பியாக இருந்தது. சரி, பழைய இடத்துக்கு போகலாம், நேரங்காலம் பார்த்து ஜோசியத்தை பார்த்து பல இந்த மாதிரி தான். சசிகலா அவர்கள் நம்பாத ஜோசியமா முதலமைச்சராக போகிறார் அப்படியெல்லாம் வந்து நேரம் குறித்து, ஜாதகம் குறித்து, ஜெயலலிதாவுக்கு பிறகு சசிகலா முதலமைச்சராக போகிறார்னு கடலூர் தர்மராஜன் ஜோதிடம் குறித்தார்னு வலம்புரிஜான் எழுதியிருக்காரு. ஸோ இப்படிலாம் நம்பணுங்க தான் எப்படி இருக்காங்க நமக்கு தெரியும் வாழ்க்கையில். அதனால் தேனியை தேர்ந்தெடுத்தாரா, சிவகங்கை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை, எல்லாம் டிடிவிக்கு தான் வெளிச்சம். அது போய் நம்ம சொல்ல முடியாது. அங்க குருவும் சிஷ்யனும் போட்டி போடுறாங்க. தங்க தமிழ்ச்செல்வன் அவருக்கு எதிராக நிற்கிறாரு. எப்படி சார் வெற்றி வாய்ப்பு இருக்கும்? கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் விளிம்புல போய் தோல்வியை தழுவினாரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள். எம்பி எலெக்ஷன் அவருக்கு எப்படி சார் இருக்கும்? திமுக வந்து ஒரு வலிமையான கூட்டணியில் போட்டியிடுகிறது. அதனுடைய வேட்பாளர் தான் திமுக சார்பாக நிற்கிறார்.
தங்கத்தமிழ்ச்செல்வன். கண்டிப்பாக அவருக்கு ஒரு லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குது. ஏன்னா மண்ணின் மைந்தன். அதாவது ஓபிஎஸ்சியை அவர் ஏற்றுக்காதவர். அவர் சொந்த ஊர் ஓபிஎஸ் சொந்த ஊர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர். அங்கேருந்து பஞ்சம் பிழைக்க வந்தவர் தான் தேனிக்கு பெரிய குளத்தில். அதனால் வந்து நான் தான் மண்ணின் மைந்தன் அப்படின்னு சண்டை போடுற கேரக்டர் உள்ளவர் தங்கத்தமிழ்ச்செல்வன். ஸோ இப்போ தஞ்சாவூரை சேர்ந்தவர் டிடிவி. ஒரு முறை எம்பியாக இருந்துக்கலாம், அவரை இறக்குமதி செய்யப்பட்டவர் தானே. ஸோ அதனால் தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு கூட்டணி பலம் இருக்கிறது, மண்ணின் மைந்தர் என்ற பலம் இருக்கிறது. ரெண்டாவது பாஜக அமமுக கூட்டணி எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி அங்கே இருக்கிறது நீங்கள் அதை பார்க்கணும்ல. பாஜகவுக்கு இயற்கையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வாக்கு வங்கி என்ன, தேனியில் அதனால் என்ன பலன். அதாவது தனிப்பட்ட டிடிவிக்கு இருக்கிற செல்வாக்கும் அந்த பாஜக அது கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நம்பி போகிறார், வேறு வழி இல்லை. அதாவது வந்து சீட்டே ஒரு சீட்டு கூட வேணான்னு சொன்னேன், ஒரு சீட்டே கூட போதும்னு சொன்னேன், வச்சுக்கோங்க, இப்படிலாம் பேசக்கூடிய அளவுக்கு டிடிவி இறங்கி போயிருக்கார் ஒரு தலைவர். தமிழ்நாடு முழுவதும் 4% ஓட்டு வங்கி வைத்திருக்கிற டிடிவி தினகரனுடைய பேட்டியை பார்த்தீங்கன்னா எத்தனை பரிதாபத்திற்குரியது. அதனால் அவர் வந்து அந்த வாக்கு வங்கியை நம்பி நிற்கிறார் என்றால் அது அவர் தான் சொல்லணும். ஓகே சார். அதாவது நம்ம வந்து திமுக வேட்பாளர் பட்டியலை பார்க்கறத விட பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது பிரபலமான ஃபேஸ் பலரும் இருக்காங்க. ராதிகா இருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, சௌமியா அன்புமணி இருக்காங்க, பொன் ராதாகிருஷ்ணன் இருக்காங்க, நயினா நாகேந்திரன் இருக்காங்க. பிரபலங்களை வந்து குறி வச்சு பாஜக இறக்கியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக அந்த குறிப்பிட்ட சில தென் மாவட்டங்களையோ சரி, அந்த பிரபலங்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளிலேயோ சரி, அதிமுகவை பாஜக வந்து வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது உண்மையான தட்பவெட்பநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பாஜகவுக்கு இரட்டை இலக்க வாக்கு வங்கி அப்படின்பது எல்லா மட்டத்திலும் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் எல்லா தொகுதியிலும் இல்லை. கன்னியாகுமரியில் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அங்கே பொன் ராதாகிருஷ்ணன் எம்பி ஆனவர், மத்திய அமைச்சரானவர், இந்த முறை போட்டியிடுகிறார். நிச்சயமாக ஒரு டஃப் ஃபைட்டு கொடுப்பார், இல்லைன்னு சொல்ல. ரெண்டாவது இடம். அதே மாதிரி நீங்கள் அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா நெல்லையில் அதிமுக கேண்டிடேட் 0, டோட்டல் வீக். திமுக அங்கே போட்டியிடவில்லை, காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க, ராபர்ட் ப்ரூஸ். அதுவும் கன்னியாகுமரியை சேர்ந்தவர் நெல்லையில் நிறுத்த வச்சு ரொம்ப மிக மிக தவறான விஷயம். அங்கே சீட்டு கேட்டவர், காங்கிரஸில் சீட்டு கேட்டவர் தன்னிச்சையாக வேட்புமனு தாக்கல், ராமசுப்பு போட்டிட்டார். அப்புறம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க, வாபஸும் பண்ண சொன்னாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு காங்கிரஸ் பிரமுகர், கிழக்கு மாவட்ட பொருளாளர் பால்ராஜ் கேட்டார், அவர் கொடுத்துருக்கலாம். இல்லை இப்போ போட்டியிட்டு தள்ளுபடியாக இருக்க ராமசுப்பு கொடுத்துருக்கலாம். நீங்கள் எங்கிருந்தோ கொண்டு வந்து நிறுத்தும் போது அங்கே இருக்கிற மக்கள் ஓட்டு போடுவார்களா? அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த இடத்தில் அதிமுக ஒதுங்கிடுச்சு. அப்போ அங்கே நேரடி போட்டி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கும் பாஜகவுக்கும். ஸோ இந்த இடத்தில் பாஜக 2ஆம் இடத்துக்கு வருக வாய்ப்பு இருக்கிறது. 2. 3வது வேலூர் ஏசி சண்முகம் ஏற்கனவே விளிம்புல 2 முறை போட்டியிட்டு தோற்றவர், அனுதாபம் இருக்கிறது. ஸோ இந்த சூழ்நிலையில் கதிரானந்த் பாஜக வேட்பாளர், கூட்டணி வேட்பாளர் ஏசிஎஸ், அதிமுக வேட்பாளர் பசுபதி. இந்த இடத்தில் அதிமுக சமயோசிதமாக ஒரு இஸ்லாமிய பிரமுகரை வேட்பாளராக நிறுத்தியிருந்தால் உண்மையிலே நீங்கள் பாஜக விட்டு வெளியே வந்திருக்கிறோம், அந்த பாஜக வேட்பாளருக்கு எதிராக நாங்கள் ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அதிமுக அங்கே 2ஆம் இடம் வந்திருக்கும். ஆனால் அதை தவற விட்டது. ஸோ அந்த இடத்துல வரலாம். ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இப்போ இந்த நிலையில் வரை பாஜகவுக்கு 3 இடங்களில் 2ஆம் இடம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக பதிவு பண்ணுறேன். ஓகே சார். குறிப்பாக நெல்லையை பொறுத்த வரைக்கும் நயினார் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அங்கே களம் இருப்பதாக தெரியுது. அப்படி தான் செய்திகளும் பரப்பப்படுது. உண்மையாலுமே வந்து நயினார் ஜெயிச்சிருவாரா சார்? அதாவது நீங்களும் நாகர்கோவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது தான் ராபர்ட் ப்ரூஸ்னு சொல்கிறீங்க. அங்கே எப்படி சார் போட்டி இருக்குது நெல்லையை பொறுத்த வரைக்கும்? அதாவது நெல்லையில் அதிமுக இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆமாம். அதாவது முதல்ல வந்து அந்த சிம்லா முத்துசோழனை நிறுத்தினாங்க. அங்கே இருக்கிற அந்த இசக்கி சுப்பையா முன்னாள் அமைச்சர், தளவாய், இவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு எடப்பாடி அவரை இறக்குமதி செய்தார். எங்கிருந்து? அவரும் கன்னியாகுமரிக்கார். அவர் வந்து கொண்டு வந்தோன்னே செம்ம எதிர்பார்த்து, அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா திசைநிலையுடைய பேரூராட்சி தலைவி ஜான்சி ராணியை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த அம்மாவனால் செலவு பண்ண முடியல. அதிமுக தான் தூக்கி நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அதிமுக யாரும் இல்லை. இப்போ இந்த நிலையில் வீக் கேண்டிடேட்டு ஏடிஎம்கே. ஆமாம். இப்போது திமுக நிர்வாகிகள் விலை போய் விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். நயினார் நாகேந்திரன் கிட்டையா? ஆமாம். அதனால் திமுக காங்கிரஸ் வேட்பாளருக்கு வேலை செய்வார்களா? ஸோ நெல்லை டவுன் தொகுதி
ஒருவேளை நான் வெற்றி பெற்று விட்டால் அந்த எம்எல்ஏ பதவி காலியாக போகிறது. நெல்லை எம்எல்ஏ இப்போ எம்எல்ஏ வரப்போகிறது தான் நயினார் நாகேந்திரன். எம்பி ஆகிவிட்டு அந்த பதவி ராஜினாமா செய்ய போகிறேன். அப்போது திமுக வேட்பாளர் என்றால் நான் பார்த்துக் கொள்கிறேன். நைனா சொல்லியிருக்காரா? ஆமா, இந்த முறை என்னை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், அடுத்த முறை நான் உங்களை எம்எல்ஏ தேர்தல் உங்களை பார்த்துக் கொள்கிறேன். இதான் டீல். ஓ, நைனா டீல் போட்டாரு. டீல் போட்டார். திமுக யார் நின்னாலும் நான் செலவு பார்த்துக்கிறேன், ஜெயிக்க வைக்கிறேன்னு ஓப்பனா பேசிட்டாங்க. இது திமுக தலைமைக்கும் தெரிந்து விட்டு இருக்கிறது. கூப்பிட்டு திமுக தலைமை கண்டித்திருப்பதாக தகவல். ஆனாலும் இதையெல்லாம் மீறி திமுக தொண்டர்கள் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புருஷை தூக்கி கொண்டு திரிவார்களா? மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. காங்கிரஸ் தவறு செய்திருக்கிறது, திமுக தவறு செய்ய தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் நயினாருக்கு நான் பல முறை சொன்ன பாஜக வெற்றி பெறான்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட களத்தில் நயினாருக்கு வாய்ப்பு இருப்பதாக கருதுகிறேன். ஓகே சார். அதே போல் திமுக காங்கிரஸ்குள்ள எப்படி சில கேள்விகள் இருக்குது சார். இந்த நெல்லையை பொறுத்த வரைக்கும் நீங்களே ஓப்பனாக சொல்லிட்டீங்க, திமுக உள்ளடி வேலை பார்க்க ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறீங்க. பல இடங்களில் திமுகவினர் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கரூரை வந்து ஜோதிமணிக்கு எதிராக வேலை செய்ய மாட்டோம், அங்கே ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. சிவகங்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, மறுபடியும் கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை, அதே போல் திமுகக்குள்ளேயும் பிரச்சனை, கார்த்திக் சிதம்பரத்துக்கு வேலை செய்ய மாட்டோம்னு ஏற்கனவே பேசியிருக்காங்க. திருச்சியில் துரை வைகோவுக்கு எதிராக அவர் பேசி அது வந்து ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கு. இதெல்லாம் எப்படி சார், இந்த தொகுதிகள்லாம் எப்படி சார் இருக்கு? இல்லை, நேற்று வரை தகவலின் அடிப்படையில் நெல்லை அளவுக்கு இதெல்லாம் மோசம் இல்லை. ஓகே, சிவகங்கை கார்த்திக் சிதம்பரம் உண்மையிலே எதிர்ப்பு இருக்கிறது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கரூர் ஜோதிமணிக்கு எதிராக பிரச்சனை இருக்கிறது, மேனேஜ் பண்ணுறாங்க. ஆனால் தேர்தல் இப்போ என்ன நெருக்கடி வந்துடும்னா காங்கிரஸ் தலைமையும் கூப்பிட்டு கேட்கும். இப்போ நீங்கள் வந்து குறிப்பாக மயிலாடுதுறையில் ஏகப்பட்ட நெருக்கடி. சுதா அவர்கள் வேட்பாளர், ஆமாம், சுதா வேட்பாளரை வந்து கொண்டு வந்தாங்க கடைசி நிமிடத்தில். அங்கே வந்து பிரவீன் சக்கரவர்த்தியை நிறுத்துவதாக காங்கிரஸ் தலைமை முடிவெடுத்திருந்தது. அதை வந்து தோற்கடித்தது திமுக. அவரை நீங்கள் வந்து போட்டீங்கன்னா நாங்களே தோற்கடிப்போம். ஏனென்றால் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய டேப்பை வெளியிட்டது இவர் தான். இவரை வந்து எங்கள் கட்சிக்கு துரோகம் பண்ணவர், எங்கள் அமைச்சருக்கு துரோகம் பண்ணவர், இவரை நிறுத்தினால் நாங்கள் தோற்கடிப்போம் என்று திமுக தலைமை மிரட்டியது. வேறு வழி இல்லாமல் சுதாவை கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திமுக காங்கிரஸும் பணிந்திருக்கிறது. ஸோ இப்போ காங்கிரஸ் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து இதுக்காக வந்து எங்களை பழி வாங்காதீங்கன்னு. இங்கே ஒரே ஒரு பிரச்சனை திருச்சி. இப்போ சின்னம் பிரச்சனை. இப்போ சின்னம் பிரச்சனை இருக்கும்போது அவருடைய துரை வைகோ பேசிய பேச்சு யதார்த்தத்தை மீறி நேரு ரொம்ப அடக்கமாக இருக்கார், அமைதியாக இருக்கார். வழக்கத்தை மீறி அவருடைய இயல்பு வந்து யாராவது சும்மா அப்படி லைட்டாக இக்னைட் பண்ணால் பற்றிக்கிட்டு எரிவார். ப்ரெஸ் மீட்லேயே பல ப்ரெஸ் மீட்டில் பார்த்து, ஆமாம், ப்ரெஸ் மீட்டில் பார்த்து காங்கிரஸில் பெரிய பெரிய ஆளுங்களை ஓட விட்டவர், மேடைகள்லேயே பார்த்துங்க. ஆமாம், மேடைகள்லேயே ஏதோ ஒரு காரணத்திற்காக அதை சொல்லியிருக்கார். உங்கள் அப்பா மீது இருக்கிற மரியாதை, வைகோ மீது இருக்கிற மரியாதையால் நான் சும்மா இருக்கிற தம்பி போயிட்டு வந்துட்டார் மன்னிப்பு கேட்க போகும்போது. அதனால் அதையும் மீறி இப்போ சின்னம் எப்போது கிடைக்க போகிறது தெரிஞ்சிடும். இன்னைக்கு தெரிஞ்ச பிறகு அதன் பிறகு திமுக வலிமையாக பிரச்சாரம் செய்தால் நேரு பொறுத்தவரை அந்த தொகுதியில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடம் சிபிஎம் மற்ற 5 திமுக வெற்றி பெற செய்த ஆளுமை தான் நேரு. திருநாவுக்கரசரை ஈஸியாக ஜெயிக்க வச்சாரு. அதான் அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் மீறி துரை வைகோ நேருவோடு சமாதானப்படுத்தி கொண்டு திமுகவை கொஞ்சம் இணக்கமாக நடத்தி கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த இடத்த கூட வெற்றி பெற்று விடலாம். சார், உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக நின்றால் ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு. கடந்த முறை எப்படி வந்து திருநாவுக்கரசர் அவர்கள் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரோ அதே வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் சார் பிடிவாதமாக இருக்காரு? அது என்ன சொல்கிறது, அவருடைய அரசியல் பார்வை அப்படி தான் இருக்குது. அதை தாண்டி கடந்து போகலை. அதாவது ஒரு அரசியல் தலைவராக இருப்பவர் இன்னொரு வாடகை சின்னத்தில் இருக்கலாமா அப்படின்ற ஒரு கோபம் இருக்கலாம். அந்த அந்த கோபம் வந்து எதுவரை நீங்கள் எம்பி ஆகிறப்ப மறந்து போயிடும். சின்னம் பிரதானம் இல்லை, துரை வைகோ எம்பி, அவ்வளோதான். இப்போ அவங்க அப்பா எம்பியாக இருக்கார், எதில் இருக்காரு? ராஜ்யசபா. எந்த கட்சி சார்பாக இருக்கார்? திமுகவின் சார்பாக. அப்புறம் திமுக உறுப்பினராக வேண்டியதில்லை, ராஜ்யசபாவில் ஆதரவு கொடுத்ததன் காரணமாக தான் எம்பி ஆகியிருக்காரு. 34 எம்பி 34 எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. யாரு? திமுக எம்எல்ஏ, உதயசூரியன்ல ஜெயிச்ச எம்எல்ஏக்கள். அப்படி இருக்கும்போது எங்க அப்பா ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்றீங்களே, உங்க அப்பா ஒரு சகாப்தமே உதயசூரியன் சின்னத்துல நிக்குது. இன்னைக்கு சகாப்தம் எங்க நிக்குது? உதயசூரியன் சின்னத்துல தான். அப்புறம் எதுக்கு இந்த வீண் வம்பு? கொஞ்சமாவது யோசிக்கணும். நம்ம வந்து மோடி வரக்கூடாது என்று தீர்மானிக்கிற ஒரு திமுக கூட்டணி, அந்த கூட்டணியில் இடம் பெற்றிருக்கிற வைகோ, அவருடைய மகன் நீங்கள். அப்போது
இங்கே ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் முக்கியமாக இருக்குமே தவிர நீங்கள் சின்னத்துக்கு போய் சண்டை போட்டிருந்தீங்கன்னா கட்சிக்காரன் சோர்வடைவான், கட்சிக்காரன் டென்ஷன் ஆவான், அதெல்லாம் பார்க்கணும்ல. எங்கே எப்படி பேசணும்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த ஊழியர் கூட்டத்தில், செயலர் கூட்டத்தில், வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் நீங்கள் வந்து உதயசூரியன் சின்ன முக்கியம் இல்லைன்னு நேற்று போயிட்டு தராரு. அப்போ சின்ன முக்கியம் இல்லைன்னு சொன்ன பிறகு அப்போ உதயசூரியன் இல்லைன்னா எதில் என்னென்னா நீங்கள் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரதானம். ஒரு எம்பி என்பது கிட்டத்தட்ட ஒரு 6 எம்எல்ஏக்கு சமம். அப்படி இருக்கிற ஒருவர் எப்படி முடிவு எடுக்கணும், எப்படி பேசணும், அந்த பக்குவம் இல்லாமல் போய்விட்டது. அது வருத்தத்திற்குரிய செய்தி. ஓகே சார், குறிப்பாக இந்த சின்னம் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது சார். பாஜக கூட்டணியில் அவங்க கேட்ட எல்லா கட்சிக்கும் சின்னத்தை கொடுத்துட்டாங்க, டிடி விஜயனுக்கு குக்கரை கொடுத்துட்டாங்க அப்படின்னு பல விமர்சனங்களை இங்கே திமுக தரப்பில் வைக்கிறாங்க. திரும்ப என்ன வைக்கிறாரு, தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக செயல்படுது, பாஜக கூட்டணியில் அவங்க கேட்ட சின்னத்தை நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க, எங்கள் கூட்டணிக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. வைகோ பம்பரம் கேட்டாரே கொடுக்கல, நாங்கள் பானை கேட்குறோம் எங்களுக்கு வரைக்கும் கொடுக்கல. சீமான் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்து அவருடைய சின்னத்தை பறிச்சுட்டு புதிய சின்னத்தை கொடுத்துருக்கீங்க. தேர்தல் ஆணையம் ஒரு பாரபட்சமாக செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுக கூட்டணியிலையும் வைக்கிறாங்க, சீமானும் வைக்கிறார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? பாஜகவுடைய பல்வேறு அணிகளில் ஒரு அணியாக தேர்தல் கமிஷன் செயல்படுகிறதுன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கார், உதயநிதி சொல்லியிருக்கார், பலரும் சொல்லியிருக்கார். அது 100க்கு 100 இல்லை, 100க்கு 2000 மடங்கு உண்மை. ஒரு தேர்தல் கமிஷன்ன்றது என்னங்க, ஜனநாயகத்தின் நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுகிற ஒரு அமைப்பு. எந்த அதிகார பீடத்திற்கும் அடிபணியக்கூடாது என்பதுதான் தேர்தல் கமிஷனுடைய தாத்பரியம். அப்போது நீங்கள் ஒருத்தர் எலெக்ஷனில் நிற்க வராருன்னா அதுக்கு கல்வி அறிவு ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? யார் வேண்டுமானாலும் தேர்தல் நிற்கலாம் என்ற ஒரு சட்டம் தானே அது. அப்போ நீங்கள் என்ன சட்டத்தை உங்களுக்கு ஏன் கடுமையாக்குறீங்க? என்ன லாபம் அதனால்? ஜனநாயகத்துக்கு என்ன லாபம்? இப்போது திருமாவளவன் ஒரு தொகுதிக்கு மேல் 2 தொகுதி போட்டியிட்டால் நீங்கள் வந்து சின்னம் பெறலாம்னு சொல்லி பம்பரத்து சின்னத்தில் கேட்கும்போது சொல்கிறீங்க. ஆமாம். தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி? 2. அங்கே தெலுங்கானாவில் 10, கர்நாடகாவில் 6, கேரளாவில் 3, கிட்டத்தட்ட 20-25 தொகுதிக்கு மேலே போட்டிடுறாரு தென் மாநிலம் முழுவதும். ஏன் பானை சின்னம் கொடுக்கக்கூடாது? 2 தொகுதின்னு கேட்டீங்க. இத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிற திருமாவளவனுக்கு ஏன் பானை சின்னம் கொடுக்கக்கூடாது? என்ன கேட்டு போச்சு? 2வது, தமிழ்நாட்டில் பானை சின்னத்தை வேறு யாராவது கேட்குறாங்களா? இல்லை. பம்பர் சின்னத்தை யாராவது கேட்குறாங்களா? யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லலாம். நீங்கள் என்ன போடுறீங்க? 6 எம்எல்ஏவாக இருக்கணும், 2 எம்பியாக இருக்கணும், 8% வாக்கு வங்கி வைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறேன். அப்படின்னா பாமகவுக்கு மாம்பழம் கிடைச்சிருக்கக்கூடாது, வாசனுக்கு சைக்கிள் சின்ன கிடைச்சிருக்கக்கூடாது, டிடிவிக்கு குக்கர் கிடைச்சிருக்கக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் பாஜகவுடைய அணியில் இருந்தால் எல்லாம் கிடைக்கும், பாஜகவுடைய எதிரணி இருந்தால் எதுவுமே கிடைக்காது. நான் என்ன கேட்குறேன், அதெல்லாம் விட்டுருங்க. தேர்தல் கமிஷன் எதுக்கு இந்த சட்டம் வச்சுருக்கணும்? அப்போது நம்ம 2 பேரும் வந்து ஒரு சின்னத்துக்கு போட்டி எடுக்கிறோம்னா நீங்கள் அப்போ கேட்கலாம், உங்கள் கட்சிக்கு எத்தனை எம்எல்ஏ, இவர் கட்சிக்கு எத்தனை எம்எல்ஏ. அந்த சேலுக்கு போட்டியே இல்லை. அப்போது பம்பரத்துக்கு போட்டி இல்லை, பானைக்கு போட்டி இல்லை. என்ன அர்த்தம்? நீங்கள் இந்த கர்நாடகா, தெலுங்குல, ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலையோ கட்சி வச்சுருந்தாங்க, கரும்பு விவசாயம் வாங்கினாங்களா? ஆமாம். தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல போட்டிடுறாங்க? 6 இடத்துல, 6-7 இடத்துல. எங்கே, ஏன் அந்த கட்சி கொடுத்தீங்க நீங்கள்? இப்போ நான் கேட்குறேன், ஒரு கட்சியினுடைய வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்யலை, இதெல்லாம் எக்ஸ்கியூஸே கிடையாதுங்க. நீங்கள் ஒரு கட்சியில் நீங்கள் இப்போ ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்குறான். இப்போ நம்ம வந்து இன்கம் டேக்ஸுக்கு வருமான வரி செலுத்துவதற்கு நாள் கொடுக்குறான். ஆமாம். அப்புறம் கெடுவை தளர்த்துறீங்க. மே 30, ஜூன் 30, செப்டம்பர் 30 எதுக்கு கொடுக்குறீங்க? அப்போ தான் எல்லாரும் கட்டுவாங்க, டைம் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன் தளர்வு கொடுக்குறீங்க? எல்லாரும் கட்டணும் அப்படிங்கிறது. அப்போது கட்சி நடத்துகிற அரசியல்வாதி கூப்பிட்டு 3 மாதம் முன்னாடி கூப்பிட்டு கேளுங்க, எதுக்கு ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்னு சொல்கிறீங்க? அது என்ன மோசடி? இதுனா இதுவாது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்னு நீங்கள் வந்து கூப்பிட்டு வச்சு பேசினா என்ன கெட்டு போச்சு? முதலில் வந்தால் முதலில் முன்னுரிமை என்ற திட்டமே போலி, மோசடின்னு தானே நீங்கள் கேஸ் போட்டீங்க 2Gல பிஜேபி. அப்படி இருக்கும்போது இந்த திட்டம் எதுக்கு வச்சுருக்கீங்க தேர்தல் கமிஷனில்? அதாவது தேர்தல் கமிஷனை இந்த பத்திர விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போடுது. என்ன உத்தரவு போடுது? எல்லா தரவுகளையும் நீங்கள் உடனே கொடுங்கன்னு சொல்லி போகும்போது ஸ்டேட் பேங்க் வந்து டைம் கேட்டாங்க. தேர்தல் கமிஷன் உடனே பர்னிஷ் பண்ணும்போது கேட்டாங்க. தேர்தல் கமிஷன் எதாவது சொல்லிச்சா? இது யாருக்கு உரிமை இருக்குது? சுப்ரீம் கோர்ட்டுக்கா தேர்தல் கமிஷனுக்கா?
இந்த மாதிரி தேர்தல் பத்திர விவகாரத்தில் நாங்கள் தலையிடுகிறோம், உடனே கொடுங்கயா கேட்க வேண்டியது தானே. ஸ்டேட் பேங்க் டைம் கேட்கும்போது வாய் மூணு இருந்தீங்க, அதுக்கெல்லாம் வந்து அனுமதி கொடுப்பீங்க, கம்முன்னு இருப்பீங்க, வாய் மூணு மௌனமாக இருப்பீங்க. நீங்கள் உங்களை கூப்பிட்டு கேட்டாங்கல்ல, நீங்களும் ஒரு பெட்டிஷனராக வந்தீங்கல்ல அந்த கேஸில். அப்போது தேர்தல் கமிஷன் எதற்கெல்லாம் வாய்மூடி மௌனியாக இருக்கிறது என்ன அர்த்தம்? அதனால் நீங்கள் சட்டத்திட்டத்தை ஏமாற்றி வச்சுக்கிட்டு மோசடியாக வச்சுக்கிட்டு வரவங்களை வந்து யாருக்கு ஆதரவு, பாஜக ஆதரவு இருந்தால் ஒரு நிலைப்பாடு, அதுக்கு எதிரான நிலைப்பாடு இருந்தால் வேறு முடிவு. இது முதல்ல தேர்தல் கமிஷன் அமைப்பே வந்து கேவலமாக கேலி கூத்தாக இருக்கிறது. ஓகே சார், பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நமச்சிவாயம் பாஜக சார்பாக போட்டி போடுறாரு. நான் தான் அடுத்த முதல்வர்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தவர் நமச்சிவாயம். அவரை ஏன் சார் நான் எம்பி தேர்தலில் போட்டி போட மாட்டேன், நான் தான் அடுத்த முதல்வர்னு கனவு இருந்தவர் நமச்சிவாயம், அவரை ஏன் சார் எம்பி தேர்தலில் பாஜக தலைமை போட்டியிட வச்சிருக்காரு? வேறு வழியே இல்லைங்க. நமச்சிவாயம் வந்து மாநில அரசியலில் தான் இருந்தார், நம்ம மத்திய அரசியல் போகமாட்டேன்னு சொன்னார். இதற்கு இடையில் எப்படியாவது வேறு ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும்லாம் முயற்சி பண்ணாங்க, தமிழ்நாட்டிலேருந்துலாம் ட்ரை பண்ணாங்க, யாருமே வரல, வேறு வழியே இல்லை. இப்போ வந்து கடைசியில் வந்து தமிழிசை அங்கே நிற்கலாம்ல பாண்டிச்சேரியில், சரி நிர்மலா சீதாராமன் நிற்கலாம்ல. நீங்கள் தானே ஆட்சி ஆண்டுதீங்க, உங்கள் ஆட்சி தானே, உங்கள் கூட்டணி ஆட்சி தானே, ஏன் நிற்க முடியல? அந்த அளவுக்கு அங்கேயும் அதிருப்தி இருக்கா? அதிருப்தி இல்லை, அதாவது அதிருப்தி இல்லைன்றது வேற. வேட்பாளரை தேடி தேடி ஓடி பிடித்து கொண்டு வரீங்க. நீங்கள் கேட்டிங்களா நட்சத்திர அந்தஸ்துன்னு? ஏன் ஒரு நட்சத்திர அந்தஸ்து வேட்பாளர் நிற்க வேண்டியது பாஜக சார்பில்? பாண்டிச்சேரியில் சின்ன தொகுதி தானே, அங்கே கூட வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிற்க முடியலையே. ஏன்னா என்கிட்ட காசு இல்லைங்கிறாங்களே சார். யாருக்கிட்ட காசு இல்லை? நிர்மலா சீதாராமன் மேடம். ஆளுநர் ஷாநவாஸ் அழகாக கேட்டிருக்காரு, எம்எல்ஏ விடுதலை சிறுத்தை எம்எல்ஏ, படிச்சிங்களா அந்த பதிவு? ஏழை தாயின் மகன் மோடிக்கு செலவு செய்கிற பாஜக, ஏழை விவசாயி மகன் அண்ணாமலைக்கு செலவு செய்கிற பாஜக, இந்த இந்திய நாட்டினுடைய நிதியமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் செலவு செய்யாதா? உண்மை அது அல்ல. உண்மையிலே துணிச்சல் இருந்தால் நிர்மலா சீதாராமன் நிற்கணும். அந்த அம்மா வந்தாங்கல்ல மழை வெள்ளம் வரும்போது என்ன சொன்னாங்க, அங்கே ஒரு கோயில்கிட்ட, ஸ்ரீவைகுண்ட கோயில்கிட்ட போட வேண்டிய இடத்துல போடுங்கன்னு சொன்னாங்க. நான் வருவேன் ஏதாவது செஞ்சீங்க மிரட்டினாங்கல்ல. எங்கிருந்து உங்களுக்கு அந்த தொகுதி சம்பந்தம் இருக்கா? எதுக்காக வந்து பார்வையிட்டீங்க? இந்திய நிதியமைச்சர்ன்ற முறையில் தான் பார்வையிட்டீங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஆந்திராவின் மருமகள், கர்நாடகிலிருந்து எம்பி ஆனவர், எங்கே ஒன்றா நிற்க வேண்டியதானே? குஜராத்தில் பிறந்த மோடி வாரணாசியில் நிற்கலையா? நிற்க வேண்டியதானே? கேள்வி கேட்டார் ஆளுநர் ஷாநவாஸ், அழகாக கேட்டார். உங்களுக்கு வந்து நிதி பற்றாக்குறை இல்லை, மக்களை களத்தில் சந்திக்க பயம், அதுதான் உண்மை. அதனால் நீங்கள் நமச்சிவாயத்தில் போய் பாவம் ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க? பாஜகவில் உண்மையிலே சீட்டு கேட்ட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தென் சென்னையில் மழை வெள்ளத்தில் எஸ்ஜி சூர்யான்னு மாநில செயலாளர் வேலை பார்த்தார். ஏன் சீட்டு கொடுக்க வேண்டியதானே அவருக்கு? கருநாகராஜன் கேட்டார், கொடுக்க வேண்டியதானே உங்களுக்கு? திருப்பதி நாராயணன் கேட்டார், கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு கவர்னராக இருந்த தமிழிசை கொண்டு நிறுத்துகிறீர்கள்? ஓட்டு உயர வேண்டும், வாக்கு வங்கி உயர வேண்டும். தேர்தலே நிற்க மாட்டேன் என்று சொல்கிற மறுத்த நாமக்கல் யார் நிறுத்துக்கிறீங்க? கேபி ராமலிங்கம். ஏன் நிறுத்துறீங்க? அவர் என்ன சொன்னார்? கட்சி தலைமை வற்புறுத்தால் நிற்கிறேன். ஏங்க இந்த கொடுமை? அண்ணாமலைக்கு விருப்பமில்லை, கேபி ராமலிங்கத்துக்கு விருப்பமில்லை, சீட்டு கட்ட விருதுநகர் சீட்டு கட்ட சீனிவாசனுக்கு மதுரை, கட்சியில் 10 நாளுக்கு முன்பு இணைந்த சரத்குமாருடைய மனைவி ராதிகாவுக்கு விருதுநகர் சீட்டு, எம்எல்ஏ பதவி துறந்த விஜயதாரணிக்கு சீட்டு இல்லை. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அந்தஸ்துள்ள ஒரு முகம் தெரிந்த ஓரளவு மக்களுக்கு அறிமுகமான நபர்கள் நின்றால் உங்களுக்கு ஓட்டு வங்கி உயரும் என்ற ஆசை. ஓகே. ஆனால் உண்மையில் ஜூன் 4ஆம் தேதி தெரிய போகுது உண்மையிலே பாஜகவுக்கு எவ்வளோ ஓட்டு வங்கி இருக்குது, இவ்வளோ உயர்ந்திருக்கிறது. 2-3 மீடியாக்கள் தொலைக்காட்சிகள் போட்டது எத்தனை, அதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு அப்படியே பக்கம் இணையதளத்தில் பாருங்கள், சமூக வலைத்தில் போட்டு அடித்து நொறுக்க போகிறானுங்க. ஓகே சார், ஜூன் 4ஆம் தேதி முடிவுகள் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தான், திமுக ஸ்வீப். இந்த திமுக உள்ளடி வேலை நெல்லை காங்கிரஸ் வேட்பாளர் வந்து களத்துக்கு வராத காட்சிகள், இப்படிப்பட்ட சூழலில் ஒரு இடத்துல ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகி கூட்டணி மற்ற எதிர்கட்சிகள் வெற்றி பெறலாம், எதிர்கட்சிகள் கூட்டணி வெற்றி பெறலாம், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு அங்கே இந்த நிமிஷம் கூட திமுக தலைமை முடிவெடுத்தால்
நயினாருடைய வெற்றி உறுதி கிடையாது. ஆனால் நயினார் உடைய தந்திரங்கள் விலை போன திமுக, செயல்படாத காங்கிரஸ் இருக்கிற வரை கண்டிப்பாக நயினார் தான் வெற்றி நான் அடித்து சொல்வேன். ஸோ அதனால் பாஜக வெற்றி பெறாது என்பது அப்படி சொன்னது மாறி போயிருக்கிற சூழல் இருக்கிறது. அது திமுக கூட்டணி கையில் தான் இருக்கிறது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த தமிழ்நாடு தேர்தல் கடத்தை பற்றி ரொம்ப விரிவான தகவல்களை சொல்லியிருக்கீங்க. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பல இன்ஃபர்மேஷன்ஸ், இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸையும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.